வணக்கம். துலாம் ராசி குரு வக்ர பலன்கள் 2024 முதல் 2025 வரை. வருகின்ற 15/10/2024 புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு குரு பகவான் வக்ரம் பெறுவார். குரு பகவான் வக்ரம் பெறுவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும், பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பல வகையான பின்னடைவும், வருமான குறைவும், குடும்பத்திலும் சரி செய்யும் தொழிலிலும் சரி ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான நல்ல வழியாகவே இருக்கும். குரு பகவான் வக்ரம் பெறுகின்ற இந்த 150 நாட்கள். குரு பகவான் வக்ரம் பெற்று வக்ர நிவர்த்தி என்பது 11/2/2025 தை மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைவார். குரு பகவான் வக்ரம் என்பது தன்னுடைய இயல்பான சுற்றுப்பாதையிலிருந்து பின்னோக்கி சுற்றுவது. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாதக அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பாதகஸ்தானத்தில் அமர்ந்தால் நற்பலன்கள் அதிகரிக்கும் என்பது ஒரு பொய்யான கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, 8ஆம் இடத்தில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமாகவே இருக்கும். தொட்டது தொடங்காது, நினைச்சது நடக்காது. செய்கிற தொழிலில் பல வகையான எதிர்ப்புகளை சந்திக்கணும். நல்லவங்களும் விரோதிகளாக மாறுறது, கெட்டவங்க சவகாசம் என்பது இந்த நாட்களில் நம்மளோட சேர்ந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட பாதகங்களை குரு பகவானும் செய்வார். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான், 3ஆம் அதிபதினா புரியுதுங்களா? தனுசு ராசினுடைய அதிபதியும் மீன ராசினுடைய அதிபதியும் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது போராட்டங்கள் மட்டுமல்லாமல் வாழ்க்கை என்பது மிகவும் கடினமான போக்கை கொண்டு போய் நிற்க வைக்கும். எத்தனை வகையான கஷ்டங்களை 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் தருவார் தெரியுங்களா? நல்ல பேர் இருக்காது. நல்ல பேர் புகழோடு வாழ்ந்தவங்க கூட சற்று சறுக்கல்களை சந்திப்பது குரு பகவான் 8லே இருக்கும்போது. அது மட்டுமல்லாமல் கையிருப்பு கரைவது, காசு பணம் நஷ்டமாவது, செய்கிற தொழிலில் கஷ்டங்கள் வருவது, நம்பியவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்வது, பொருட்களோ அல்லது ஏதாவது உங்களுடைய கைப்பொருட்களோ காணாமல் போவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கும். சில நேரங்களில் குடும்ப தலைவர்களாகவோ குடும்ப தலைவியாகவோ பொறுப்புகளை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய எந்த நபர்களாக இருந்தாலும் பல வகையிலும் இன்னல்களும் இம்சையும் சந்தித்தே ஆக வேண்டும். 8ஆம் இடத்தில் குரு பகவான் வந்தால். குரு பகவான் என்பவர் வக்ரம் பெற்றால் இதிலிருந்து மாற்றம் பெற்று பலன்கள் என்பது வேற மாதிரியாக இருக்கும். வக்ரம் பெறுகின்ற இந்த 150 நாட்கள் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம்தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, பாதகத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறும்போது சாதக பலன்களாக மாற்றி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுடைய ஜாதகத்தை பார்க்கல, உங்களுடைய லக்னம் எதுன்னு தெரியாது. ராசி மட்டும் துலாம் ராசி. லக்னத்திலிருந்து சுபத்தன்மை வாழ்ந்த இடங்கள் என்று சொல்லக்கூடிய கேந்திரங்களிலும் திரிகோணங்களிலும் அமரப்பட்ட சுபத்தன்மை வாய்ந்த ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் பெரிதளவு பாதகத்தை சந்தித்திருக்க முடியாது. ஆனால் பாதகம் என்பது இல்லாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்பும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இருக்கின்ற இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாய நிலையில் செயல்படுவதுதான் கிரகங்கள். அந்த வகையில் குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது பலமான ஜாதக அமைப்பில் நல்ல தசாவாக இருந்து விட்டால் கஷ்டங்கள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும்.
அதையும் மீறி வெற்றி பெறுவதற்கோ அல்லது உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான வழியை கொடுப்பது உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாவாகத்தான் இருக்கும். அந்த நல்ல தசாவாக இருந்தால் பெருசாக நம்ம சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. சிறு விஷயங்களாகத்தான் இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகளாக தான் இருக்கும். ஆனால் தசா சரியில்லாதவர்கள் பாடுதான் திண்டாட்டமாக இருக்கும். கையிருப்பு கரைவது மட்டுமல்லாமல் கடனாக கேட்டாலும் காசு பணம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது. குரு பகவான் மட்டுமல்ல, 9 கிரகங்களில் எந்த கிரகங்கள் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்தாலும் 2.25 நாட்கள் மட்டும் சந்திராஷ்டமமாக அமரக்கூடிய சந்திர பகவானும் அந்த 2.25 நாளில் பார்த்தீங்கன்னாக்கா குழப்பம், அதுக்கப்புறம் அலைச்சல், மன உளைச்சல், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத மன வெறுப்பான சம்பவங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் உருவாக்கி விட்டு விடுவார். இது சுபகிரகமோ பாபகிரகமோ எந்த கிரகமாக இருந்தாலும் 8ஆம் இடத்தில் இருந்தால் கெடு பலன்கள் என்பது உறுதி என்பதை நாம் நம்பலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெற்று வக்ர நிவர்த்தி அடைந்த 2 மாதங்களிலே அவருடைய பயிற்சி என்பது வந்துவிடும். ஆகையால் துலாம் ராசிக்காரர்கள் இப்போது அதிகப்படியாக கஷ்டங்களும் துன்பங்களும் அனுபவித்து கொண்டு இருந்தால் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் அல்லது செய்யும் தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகளை பொறுமையாக இருந்து அமைதியாக கடந்து சென்றால் பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதக பலன்களை குரு வக்ரத்தில் பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.